இந்த இடத்துல ஒரு கருத்து நான் வந்து உண்மை நடந்த நிகழ்வு இந்த கோயிலில் போன வருஷம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு அதுக்கு முன்னில் வருஷம் நம்ம காவடி எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்படி காவடி மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை பண்ணுறோமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதேசே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல உட்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்துங்க நான் சொன்னேன், வள்ளி தேவயானை உற்சவர் எடுத்து வந்து திருக்கல்யாண உற்சவம் நடத்தி அப்படி வழிபட்டு வந்தால் இன்னும் நல்லா விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவரும் நம்ம பூசாரியும் வந்து அதை ஆமோதித்தார். அப்படி பண்ணலாமா அப்படி இப்படின்னாரு. செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் செலவாகுமே, அதுக்கெல்லாம் யார் என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவர் என்கிட்ட கருத்து வச்சாருங்க. நாம் இந்த இடத்துல முருகன்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அதாவது தானாக வந்து முருகன் வந்து தனக்கு வேணுங்கிறத வந்து என் மூலியமாக கேட்டார். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து முருகன் வந்து வழிகாட்டுவார். அடுத்த வருஷம் வந்து திருக்கல்யாண உற்சவம் இந்த கோயிலில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சொன்ன மாதிரியே நடந்ததுங்க. 3 மாதம் கூட இருக்காதுங்க, உடனே எனக்கு ஃபோன் இவர் மூலிமா ஃபோன் வந்ததுங்க. இந்த மாதிரிங்க உற்சவர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்கிறாங்க. யார் இல்லைங்க, அந்த பங்காரம்மா. அந்த அம்மா தான் இந்த அளவுக்கு கோயில் வந்து இந்த இன்றைக்கி திருக்கல்யாண உற்சவம் நடக்கிற விசேஷம் நடக்கிற காரணமே அவங்க வந்து உற்சவர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி பங்குனி உத்திரம் 3 மாதங்களும் இருக்காது, தை மாதம் பேசி முடிவு பண்ணோம். தை மாதம்லாம் நாங்கள் வந்து உற்சவர் எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போன வருஷம் உற்சவர் எடுத்துகிட்டு வந்து திருக்கல்யாண வைபவம் அமோகமாக நடந்ததுங்க. அப்போ நைட்டு வந்து முதல் கால யாக பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இங்கே ஒரு பெரியவர் உக்காந்துட்டு இருந்தார். அவர் இந்த இந்த பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த இடமே அமைதியாக இருந்ததுங்க. அப்போ அவர் வந்து தானாக அவர் கத்துறாருங்க. அதை பார் முருகர் இருக்கிறா அப்படின்னு கத்துறாங்க. நடந்த இடத்துல இப்படி உட்காந்து நம்ம நைட்டு நேரத்துக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை பார் முருகர் இருக்கிறா அப்படின்னு கத்துறாருங்க. நான் ஏதோ தூக்கத்தில் கத்துறாரு போகிறேங்க, நல்லா சிரித்தோம். அப்புறமேட்டு பார்த்தா ஸ்டன் ஆகிட்டு எல்லாமே. இது நடந்த நிகழ்வு இந்த கோயிலில். அன்னையிலேருந்து இந்த முருகன் வந்து சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அன்னைக்கே தான் முழு மூச்சாக நாங்கள் நம்ப ஆரம்பித்தோம். அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் இந்த கோயிலில். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் போன வருஷம் வேண்டிட்டு போனாங்க. என்கிட்ட தான் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாங்க. நல்லதே நடக்குமா, அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஆமாங்க, கல்யாணம் ஆகிடுச்சுங்க. அப்போ ஆண் வாரிசல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணாங்க. கண்டிப்பாக ஆண் வாரிசு இருக்குங்கம்மா, அடுத்த வருஷம் ஆண் வாரிசோடு வருவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினோம். முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தான் சொல்லணும், நாங்களாக சொல்கிறதில்ல. முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தான் அனுப்பினோம். இந்த வருஷம் ஆண் வாரிசோடு வந்திருக்காங்க. அதை விட இன்னொன்று, வாரிசே இல்லை அப்படி 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகி வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்த வருஷம் வாரிசு வரும் அப்படின்னு சொன்னோம். இந்த வருஷம் வளைகாப்பு நடந்ததுங்களாம். இதெல்லாம் இந்த கோயிலில் சிறப்பம்சமாக நடந்துட்டுங்க. அதனால் இந்த முருகன் வழிபட்ட வரைக்கும் எந்த குறையும் யாருக்கும் வராதுங்க. இது முழுவதும் நம்புங்க. இப்போ வந்துங்க நாளைக்கு காலையில் தாங்க வந்து திருக்கல்யாண உற்சவம் நடக்குது. அதுக்கு முன்னாடிங்க இப்போ வந்து புண்ணியாவாசனம் பண்ண போகிறாங்க. எதுக்காக இந்த இடத்த புண்ணியாவாசனம் பண்ணுறோம்னா, திருக்கல்யாண உற்சவம் நடக்கிற முன்னாடி இந்த மண்டபமானது சுத்தாகணும். இந்த மண்டபமும் சுத்தாகணும், நாம் பண்ணுறவங்க கர்த்தாக்களும் சுத்தாகணும். அந்த சுத்தம் பண்ணுறதுக்காக, ஏன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நம்ம சொந்த பந்தம் வீட்டிலலாம் வந்து பல தீட்டுகள் ஏற்பட்டிருக்கும். அந்த தீட்டுகள்லாம் நீங்கிறதுக்காக ஒரு புண்ணியாசனம் பண்ணி அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம மனசையும் சுத்தம் பண்ணிட்டு அப்புறமேட்டு நாளைக்கு காலையில் திருக்கல்யாண உற்சவம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இப்போ வந்து புண்ணியாவாசனம் பண்ணுறாங்க. நாளை காலையில் 6 மணிக்கு முகூர்த்த கால் போடுறதுங்க. முகூர்த்த கால் போட்ட வேட்டி பால் கூட ஊர்வலங்க. பால் கூட ஊர்வலம் போயிட்டு 9 மணிக்கு மேலே பால் கூட ஊர்வலம் நடந்து முடிஞ்ச விட்டு முருகருக்கு வந்து பாலாபிஷேகம் நடந்து சிறப்பு அபிஷேக பூஜைகளில் நடந்து திருக்கல்யாண உற்சவம்
சரியாக 11 மணிக்கெல்லாம் திருக்கல்யாண வைபவம் நடந்து சிறப்பு பூஜையானது நடைபெற இருக்கிறது. Shut
சேனாபதிக்கு வேல் கொண்டாட்டம் வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் சுப்பிரமணியனாய் மோக காவடி ஏந்தி வரா மேல் முருகாவே மோக காவடி ஏந்தி வரா மேல் முருகாவே பழனியில் ஒரு தேவனாய் பால சுப்பிரமணியனாய் மோக காவடி ஏந்தி